எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 24th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குஷா ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர், ஒடிசால அப்துல் கலாம் தீவுல இது வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் புதிய சிஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், ஆஷிஷ் குமார் தாஸ். எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது? ஆன்சர், கென்யா. சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூலை 23 அனுசரிக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட வழக்குகள் தேக்கத்தில் உள்ளன? ஆன்சர், 96,000 வழக்குகளுக்கு மேல தேக்கத்தில் இருக்கு. பிரசாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014 to 15ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கீழே செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? ஆன்சர், 106 ஏர்போர்ட்ஸ் இப்போ கிரீன் எனர்ஜிக்கு மாறி இருக்கு. ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், மணிலால நடைபெற்றிருக்கு, பிலிப்பைன்ஸ்ல. ஒவ்வொரு மணி நேரமும் சராசரியாக எத்தனை சாலை விபத்துகள் நிகழ்கின்றது? ஆன்சர், 59 விபத்துகள் நடக்குது. அதுல 21 பேர் உயிரிழப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்ப டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 25th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைஃப் isn't about finding yourself, it is about creating yourself. அதாவது என்னன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறதுனா வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்துல நம்ம நம்மளை தேடுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கறதுதான் அதோட மீனிங். இப்போ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு லைஃப் ஒரு ஸ்டோன், ஒரு கல்லு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ள நம்மளை தேடுறது இல்லை, அதை நம்ம செதுக்கி ஒரு நல்ல சிலையா மாத்துறதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளை தேடுறோம்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைஞ்சு நம்ம காணாம போயிடுறோம். அப்படி இல்லை, நம்மளை கிரியேட் பண்றோம். நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை கிரியேட் பண்ண முடியும். ஒரு கல்லுலேருந்து எப்படி சிலை, நல்ல அழகான சிலை வருதோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில உங்களை வடிவமைச்சு ஒரு அழகான சிலைக்கு நீங்க மாற முடியும் அப்படிங்கிறதா டுடே குவாட். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் டாபிக், வினாத்தாள் கசிவு மற்றும் பிற தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது? ஆன்சர், 10 years. ஸோ இப்போ வினாத்தாள் கசிவு நடந்துச்சு, இப்போ நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச் பார்ட்டி பார்த்தீங்கன்னா டெல்லியில போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனா இப்போ கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. வினாத்தாள் கசிவு நடக்குது அப்படின்னா அதுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு இப்போ 10 years வரைக்கும் அதிகபட்சமா அவங்களுக்கு தண்டனை வழங்குற வகையில ஒரு மசோதாவானது கொண்டு வந்து அந்த வரைவு மசோதாவுக்கு கேபினட் மினிஸ்ட்ரி இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, தர்மேந்திர பிரதான், அவருமே இப்போ பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமான நிலையில இந்த ஒரு முடிவானது எட்டப்பட்டிருக்கு. ஸோ தேர்வு முறைகேடுகளுக்கு கடும் தண்டனை கொண்டு வராங்க. இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு நடக்குது, ஃபோர்ஜரி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெளிப்படைத்தன்மையை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்டெப்பாகவும் இப்போ 5 years to 10 years வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்க போறாங்க. அதிகபட்சமா 10 வருஷம், குறைந்தபட்சமா எவ்வளவு இயர்ஸ்னா 5 years சிறை தண்டனை இருக்கும். இதுக்கு முன்னாடி 3 to 5 years அப்படின்னு சொல்லிட்டு 2024ஆம் ஆண்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட்ல 3 to 5 years சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அதை 5 to 10 years வரைக்கும் சிறை தண்டனை இருக்கும்னு சொல்லி இப்போ இந்த புதிய சட்டத்துல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், அதிகபட்சமா அபராத தொகை அப்படிங்கிறது 10 கோடி வரைக்கும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 2024 இயற்றப்பட்ட சட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா 1 கோடி வரைக்கும் அவங்க இந்த மாதிரி அபராதமானது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ நீட் முறைகேடு நடந்தது. ஸோ அதை எடுத்து வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது எப்படின்னா 2024ஆம் ஆண்டு அந்த சட்டமானது இயற்றப்பட்டிருந்தது. பொது தேர்வுகள்ல முறைகேடுகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் 3 to 5 years சிறை தண்டனை இருக்கும். திட்டமிட்ட அந்த முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 to 10 years சிறை தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த தொகை, அபராத தொகையானது 1 கோடி இருக்கும் அப்படின்னும் அந்த சட்டத்துல இருந்துச்சு 2024. இப்ப கொண்டு வரதுல இன்னுமே கடுமையாக்கியிருக்காங்க. 10 years வரைக்கும் அதிகபட்சமா 10 கோடி வரை அபராதம் அப்படின்னு சொல்லி.
நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எத்தனை சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது? ஆன்சர் 10%. இப்போ ஏற்கனவே பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா இந்தியா மீது தற்காலிகமாக 10% டாரிஃப் அப்படிங்கிறது இம்போஸ் பண்ணியிருப்பாங்க யூஎஸ். ஸோ அது வந்து இப்போ வியாழக்கிழமையோட பார்த்தீங்கன்னா அந்த காலாவதி ஆயிடுச்சு அந்த வரியானது. இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வேறொரு புதிய டாரிஃப் அப்படிங்கிறது இந்தியா மீது போடுறாங்க. இந்தியா உள்ளிட்ட இன்னும் சில கண்ட்ரிகளோட நாடுகளுக்கு போடுறாங்க. ஏன் இதை வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இங்க உள்ள லேபர் ஆக்ட் வந்து ரீசெண்டா கடுமையாக்கியிருப்பாங்க. அதாவது கட்டாயமாக வேலை பார்க்கப்பட்டு கட்டாய வேலைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதை தடை செய்வதற்கான சட்டம் அப்படிங்கிறது இங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால லேபர் ஆக்டை வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க இந்தியாவுக்கு 10% வந்து வரி விதிக்கிறோம் கம்மியா அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஎஸ் உடைய இம்போர்ட் டாரிஃப் அப்டேட் பார்த்தோம்னா 10% வந்து இந்தியா மீது போடுறாங்க. இந்தியா உள்ளிட்ட இன்னும் ஒரு 16 நாடுகளுக்கு வந்து அந்த டாரிஃப் போடுறாங்க. ஏற்கனவே டாரிஃப் போட்டிருந்திருப்பாங்க அந்த வரியானது. அந்த வரியோட காலாவதி ஆயிடுச்சு 10%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு வந்து 12.5% டாரிஃப் அப்படிங்கிறது யூஎஸ் போடுறாங்க. ஏன்னா அங்கே லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது தொழிலாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. கட்டாய வேலை பார்க்குறவங்களை தடுக்கிறதுக்கான சட்டங்கள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனா, யூகே, ஜப்பானுக்கெல்லாம் வந்து 12.5% போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். எந்த நாட்டின் அதிபரான முகமது சஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் வங்கதேசம். வங்கதேச நாட்டுடைய அதிபரான முகமது சஹாபுதீன் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நல குறைவு காரணமாக அவருடைய பதவியை இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ முகமது ஷஹாபுதீன் வங்கதேச நாட்டுடைய அதிபர். ஸோ இவர் பதவியிலேருந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தற்காலிகமாக பொறுப்பு அதிபராக ஹஃபீஸ் உத்தீன் அகமதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முகமது சஹாபுதீன் வந்து 17வது அதிபர், அந்த வங்கதேச நாட்டுடைய 17வது அதிபர். அடுத்து ஸ்போர்ட்ஸ். FMSCIக்கு கீழ்கண்ட எந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? அதாவது இப்போ இந்த FMSCIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இடைக்கால தேசிய விளையாட்டு சம்மேளன அந்தஸ்து பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த அந்தஸ்து. இப்படி இந்த அந்தஸ்து கொடுக்கறதுனால மத்திய கல்வி அமைச்சர் விளையாட்டு அமைச்சகம் இருக்கு இல்லையா, இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம், அந்த அமைச்சகத்தின் கீழ் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த அமைப்புக்கு கிடைக்கும். இந்த FMSCI அப்படிங்கிற அமைப்புக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா, அதோட ஃபுல் ஃபார்ம். ஜூலை 23 அதுக்கு அமலுக்கு வந்திருக்காங்க அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறத. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகத்துடைய நிதி உதவி அப்படிங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த FMSCI அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, சர்வதேச ஆட்டோமொபைல் சம்மேளனத்தினால அங்கீகாரமும் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து இந்த மோட்டார் போட்டிகள் இருக்கும் இல்லையா, அதை நடத்த போறாங்க. F1 கார் பந்தயம், F1 மோட்டார் பந்தயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 2028 ஃபார்முலா 1 போட்டியை வந்து நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த FMSCI இருக்கு இல்லையா அமைப்பு, அது கூட இணைஞ்சு நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இடையில நிதி அது கிடைக்கிற வகையில் இந்த இடைக்கால அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, விளையாட்டு அமைச்சகத்தினால வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இப்போ 5 முறை உலக சாம்பியன், செஸ் உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் ஃபிடேயுடைய தலைவராக, அதுவும் தற்காலிகமாக பொறுப்பு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபிடேயுடைய துணை தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ தற்காலிகமாக பொறுப்பு தலைவராக ஃபிடேக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். 5 டைம்ஸ் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காரு. 2022 ஃபிடேயுடைய துணை தலைவராக பணியாற்றி வந்த நிலையில அதோடைய தலைவர் பொறுப்பு தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பொறுப்புல இருந்தவர் வந்து அர்கடி தோர்கோவிச் வந்து ஏற்கனவே இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து உஸ்பெகிஸ்தான்ல சாமர்கண்ட்ல தான் இந்த 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. நம்ம லாஸ்ட் 45வது
ஒலிம்பியாட் போட்டி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்திருக்கும். அதில் இந்தியா வந்து உமன்ஸ் அண்ட் மென்ஸ் இந்த ரெண்டுலேயுமே வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கும். 2 டீமுமே வந்து இந்தியா அணி வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. ஸோ இப்போ உஸ்பெகிஸ்தான்ல சாமர்கண்ட்ல செப்டம்பர் மாதம் 16, 17 ஆகிய தேதிகள் 27, 16லேருந்து 27 தேதி வரைக்கும் நடக்க போகுது. இது நம்ம இப்போ நடப்பு உலக சாம்பியனா இருக்கக்கூடிய குகேஷ் வந்து பங்கேற்கிறாங்க. நடப்பு மகளிர் உலக சாம்பியனா இருக்கக்கூடிய திவ்யா தேஷ்முக் வந்து பங்கேற்கிறாங்க. அப்புறம் லாஸ்டா கேண்டிடேட்ஸ் போட்டியில வின் பண்ண வைஷாலி அவங்க பங்கேற்கிறாங்க. நார்வே செஸ் போட்டி ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து இந்திய வீரர் பிரக்யானந்தா வின் பண்ணியிருக்காங்க. அவரெல்லாம் பங்கேற்கிறாங்க, முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்கெல்லாம். ஸோ குகேஷ், அர்ஜுன் எரிகாய்சி, அப்புறம் பிரக்யானந்தா, நிஹால் சரீன், வி பிரணவ் இவங்க தான் இந்தியா டீம்ல உள்ள செஸ் பிளேயர்ஸ் ஓப்பன் டீம்ல. அடுத்து விமென்ஸ் டீம்ல வந்து கோனரி ஹம்பி, வைஷாலி, திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால், சவிதா ஸ்ரீ இவங்கெல்லாம் வந்து பங்கேற்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மிஷன் போஷன் 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. மிஷன் போஷன் அல்லது போஷன் அபியான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இந்த ஸ்கீம் 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் ஃபேஸ் 2.0 அப்படிங்கிறது வந்து 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இப்போ ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள்கிட்ட, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள்கிட்ட, நெக்ஸ்ட் வந்து பெண்கள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது இருக்குல்ல, அதை குறைக்கணும். அங்கன்வாடிகள் மூலமாக குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகள் உணவானது வழங்குறாங்க. அந்த சத்து மாவெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மிஷன் போஷன் 2.0 திட்டம் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. நோக்கம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், 0லேருந்து 6 வயதுள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறம் இளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடை வந்து நீக்கி ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுடைய ஊட்டச்சத்து நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்றதுக்காக போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு செயலியும் இருக்கு. ஸோ போஷன் ட்ராக்கர் ஆப் மூலமாக இந்த ஸ்கீம்ல பயன்பெறக்கூடிய பயனாளிகள், அப்புறம் அங்கன்வாடி மையங்கள் வந்து கண்காணிப்பு அப்படிங்கிறத செய்யறாங்க. ஸோ எவ்வளோக்கு இந்த எடை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உயரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது மால் அதாவது நியூட்ரிஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப் ஆனது இருக்கு. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ ரத்த சோகை இருக்கு, நெக்ஸ்ட் எடை குறைவா இருக்கிறது, வளர்ச்சி தாமதமாகிறது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, இதெல்லாத்தையும் குறைக்கிறது தான் இந்த போஷன் அபியான் திட்டம், அதாவது மிஷன் போஷனுடைய முக்கியமான நோக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம சேனல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 27 டெமோ கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கிளாஸஸ் அப்படிங்கிறது இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி தான் வரும். நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் ரெண்டுலேயுமே உங்களுக்கு டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சிலபஸ் வைஸாக கிளாஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து 2500. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், கிளாரிஃபை பண்ணிக்கணும், டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் இதிலே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்கன்னா நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் கிளாஸஸ் டைமிங் வந்து உங்களுக்கு 12:30 to 2:30 வரைக்கும் இருக்கும். மொத்தமாக 30 கிளாஸ் இருக்கும். டெஸ்ட் வந்து 70 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். மண்டே டு ஃப்ரைடே இந்த 5 டேஸ் வீக் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துதல் புகார்களை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட இணையதளம் எது? ஆன்சர் ஷீபாக்ஸ் போர்ட்டல். ஷீபாக்ஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் விமென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சேஃப்டி இருக்கிறது இல்லையா, ஸோ அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்துகள், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் நடக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க இந்த போர்ட்டலில் பதிவு செய்ய முடியும். அந்த போர்ட்டலில் பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா போஷ் ஆக்ட் கீழே 2013 இயற்றியிருப்பாங்க போஷ் ஆக்ட். அந்த ஆக்ட் கீழே நடவடிக்கை அப்படிங்கிறது எடுப்பாங்க. இதை வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தின் கீழ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மூலமா 2024 ஆகஸ்ட் 29 வந்து ஷீபாக்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. ஸோ போஷ் ஆக்ட் அப்படிங்கிறதுல போஷோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ அதாவது பாலியல் துன்புறுத்தல்லேருந்து பாதுகாத்தல், அதான் இந்த ஆக்ட். ஸோ 2013 இது இயற்றப்பட்டது. 10 அல்லது அதுக்கு மேல பணியாளர்கள் இருக்கிற ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஆக்ட் கீழே வருவாங்க.
ஸோ பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் 1.89 லட்சத்துக்கு மேல நிறுவனங்கள் இந்த ஷீ பாக்ஸ் போர்ட்டலில் இப்போ பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறோம். அடுத்து ரீசன் நியூஸ். அரசு துறைகள் மீதான குறைகளை தெரிவிக்கிறதுக்காக சமாதான் திதி அப்படிங்கிற தளமானது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜியாத்ராங்கிறது ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷன் மூலமாக யூசர்ஸ் அந்த டிஜியாத்ரா யூசர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க போர்டிங் பாஸ் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரசாத் 2.0 அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எத்தனை மிகப்பெரிய ரசாயன பூங்காக்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 3. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மிகப்பெரிய ரசாயன பூங்காக்கள் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க. மெகா கெமிக்கல் பார்க்ஸ் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க. ஸோ இது 3மே தலா 2000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இது அமைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திட்ட காலம் 2026-27 2030-31 வரைக்கும் 5 இயர்ஸ். அடுத்து ரீசன் நியூஸ். விமான எரிபொருள் நிலைப்படுத்துதல் நிதி திட்டத்துக்கு 10,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கிரேட் நிக்கோபர் திட்டத்துக்கு வந்து 81,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் எம்எஃப்ஐகளுக்கு கடன் உத்தரவாத திட்டம் 2.0க்கு வந்து அதிகபட்ச கடன் வரம்பு 1000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிலக்கரி சந்தை விதிகள் 2026 அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி வெளிப்படையான சந்தை அடிப்படையிலான நிலக்கரி வர்த்தகமானது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய முதல் வணிக அளவிலான நிலக்கரி அமோனியம் நைட்ரேட் திட்டம் அப்படிங்கிறது ஒடிசா மாநிலத்தில் வந்து நிறுவுறாங்க. அடுத்து ஷார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற மசோதா, பொது சிவில் சட்ட மசோதா அப்படிங்கறது அறிமுகப்படுத்த போறாங்க. நம்ம நாட்டுல சுதந்திரத்துக்கு அப்புறமா யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்த மாநிலம் எதுனா அது உத்தரகாண்ட் மாநிலம். அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 27 ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துட்டுங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வினாத்தாள் கசிவு மற்றும் பிற தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது? ஆன்சர் 10 years. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எத்தனை சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது? ஆன்சர் 10%. எந்த நாட்டின் அதிபரான முகமது ஷஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் வங்கதேசம். FMSCIக்கு கீழ்கண்ட எந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இடைக்கால தேசிய விளையாட்டு சம்மேளன அந்தஸ்து. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் விஸ்வநாத் ஆனந்த். 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான் சாமர்கண்ட்ல நடக்க போகுது. மிஷன் போஷன் 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021 இது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துதல் புகார்களை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட இணையதளம் எது? ஆன்சர் ஷீ பாக்ஸ் போர்ட்டல். எத்தனை மிகப்பெரிய ரசாயன பூங்காக்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 3. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.